மீண்டும் பள்ளிவாசல் கட்டப்படும், மீண்டும் அதான் சொல்லப்படும், மீண்டும் தொழுகை நடாத்தப்படும். இன்னும் 1000 கட்டடங்களை உங்களால் தகர்த்து எரிக்க முடியும், ஆனால் காசா மக்களின் ஈமானை ஒருபோதும் அசைக்க முடியாது. எனவே இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இடையிலான யுத்தம் ஓராண்டு காலமாக நடைபெற்ற போதிலும் காசா மக்களினுடைய சொத்துக்கள், சொந்த இல்லங்கள், உயிர்கள், உடைமைகள், பள்ளிவாசல்கள் அழிக்கப்பட்டன. இவ்வாறான காலகட்ட சூழலில் அவர்களுடைய ஈமானை ஒருபோதும் இழக்கவில்லை. அவர்கள் ஈமானோடு உறுதியாக இருந்தார்கள். மேலும் இந்த யுத்தம் காரணமாக அவர்களுடைய இல்லங்கள் தரைமட்டமாக காணப்பட்டது. காசாவில் 19 அன்று போர் நிறுத்த ஒப்பந்தம் அமுலுக்கு வந்தபோது அங்குள்ள மக்கள் உடனே அவர்களுடைய இல்லங்களுக்கு சென்று அவர்கள் தொழுவதற்காக ஒரு பள்ளிவாசலை, அதாவது கூடாரங்களை கொண்ட பள்ளிவாசலை அம்மக்கள் அவ்விடத்தில் அமைக்கக்கூடிய மக்களாக காணக்கூடிய வகையில் குறிப்பிட்ட இந்த காணொளி மூலம் அவதானிக்க முடிகின்றது. எனவே காசா மக்களின் 1000 கட்டிடங்களை தகர்த்து எரிக்க முடியும், ஆனால் அம்மக்களின் ஈமானை ஒருபோதும் அசைக்க முடியாது என்பதற்கான ஒரு சான்றாக இந்த காணொளி மூலம் அவதானிக்க முடிகின்றது.